இவர்கிட்ட கேட்கும்போது இவருக்கு அந்த பதில வந்து சொல்றதுக்கு இவருக்கு மனசு வரல. அதுக்கு பதிலா இப்படி சொல்றாரு. இவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை இருக்குல்ல, பாஜக பாஜக ஆட்சி தாங்க. அதாங்க என்னுடைய கோரிக்கை. நான் என்டிஏ கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சின்லாம் சொல்ல மாட்டேன். நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது நீ சொல்லிட்டு போறாசான்றாங்க. அதனால இவரு மரியாதையை இவரே சார் அவரு அதே கூட்டத்துல தான் திரு ஏபி முருகானந்தம் உட்கார்ந்துருக்காரு. இன்னும் சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அமித்ஷா அவர்கள் மதுரையில பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பா யாரும் விமர்சிக்க கூடாது, மாநில தலைவரை பத்தி யாருமே பேசக்கூடாது, பேசினா கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும் தான் நிர்வாகிகளுக்கு அமித்ஷாவுடைய உத்தரவாவே இருக்கு. அப்படிங்கும் போது இவரு வந்து என்ன இருந்தாலும் பாஜக கூட்டணி ஆட்சி தான், நீ அதிமுக இருந்துட்டு பாஜக ஆட்சி தான் அப்படின்றது மூலமா என்ன சொல்ல வராரு அவரு? நான் கூட்டணிக்கு எதிராக பேசலங்க, நம்முடைய லட்சியத்தை நான் சொன்னேன். அததானே பேச வேணான்றாங்க. லட்சியம் அதுனா அப்புறம் நைனா நாகேந்திரனை மாத்த போறாங்க. அதெல்லாம் எடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. அததான் கேக்குறேன். அது டெல்லி தலைமை இதை எப்படி பாப்பாங்கன்றதான். அதுதான் இதெல்லாம் எடுத்து அமுச்சு மீண்டும் மீண்டும் இவர் வந்து பத்திரிகைகளை தீனி போடுறாரு. இந்த கூட்டணிகளுக்குள்ள குழப்பம் இருக்குதுன்றதை இவர் கொண்டு வந்துட்டே இருக்காரு. பண்றாருன்றதை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலும் மேலும் இவர் இதான வாய்ப்பு என்ன நீக்கிதான் பாருங்களேன் அப்படின்ற இடத்துக்கு நகர்த்துறாரோ? நீக்கலாம் மாட்டாங்க.